ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 21 தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நித்திரையா. மத்தேயு 13 அதிகாரம் 25-26 வசனங்கள் சொல்லுகிறது, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. நித்திரை நல்லதுதான். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்பதும் உண்மைதான். ஆனால் அந்த நித்திரையில் சாத்தானுக்கு இடம் கொடுத்து களைகளை விதைக்க அவனை அனுமதித்து விடக்கூடாது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து என்று வேதம் சொல்லுகிறது. சத்துரு ஏமாற்றுவதற்கென எதிர்பார்த்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம் மனிதனுடைய நித்திரைதான். அது அந்தகாரத்தின் நேரம், சத்துருக்கள் பலன் கொள்ளுகிற ஒரு நேரம். தேவ பிள்ளைகள் நித்திரையாய் இருந்தாலும் அந்த நித்திரை விழிப்புள்ள ஒரு நித்திரையாய் இருக்க வேண்டும். ஆவியிலே விழிப்புள்ளவர்களாய் இருப்பது நமக்கு மிகவும் அவசியம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது என்று சூலமித்தியால் சொல்லுகிறாள். உன்னத பாட்டு 5:2. இருதயமும் ஆவியும் விழிப்புள்ளதாய் இருக்கும்போது சாத்தானால் களைகளை நம்மில் விதைக்க முடியாது. இரவிலே ஜெப சிந்தனையோடு ஆவியானவருடைய கரத்தில் நம் இருதயத்தை ஒப்பு கொடுத்து விட்டு தூங்கும்போது ஆவியானவர் விழிப்புள்ளவராய் இருப்பார். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். நம்முடைய நித்திரை நேரங்களிலும் பலவீன நேரங்களிலும் ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்வதாக வாக்களித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26. நாம் நித்திரை செய்தாலும் அதனுள்ளும் ஒரு விழிப்பு நமக்கு அவசியம். நித்திரை பண்ணும்போது கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றால் அந்த எக்கால சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கும்படி நமக்குள்ளே ஒரு விழிப்பு இருப்பது அவசியம் அல்லவா? கர்த்தர் வந்து கதவை தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி நாம் ஆவலாய் காத்திருக்க வேண்டும் அல்லவா? லூக்கா 12:36. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ரோமர் 13:11. எலியாவை பாருங்கள், எவ்வளவு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. சூரைச் செடியின் கீழே நித்திரை செய்தார். உயிர் வாழ விருப்பமில்லாமல் நித்திரை செய்தார். இயேசபேலுக்கு பயந்து படுத்திருந்தார். ஆனால் கர்த்தரோ எலியாவை அன்போடு தட்டி எழுப்பினார். எலியாவே, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, நித்திரையை விட்டு எழுந்திருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். இன்றைய நினைவிற்கு லூக்கா 22:46. நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 16 மற்றும் 17 அதிகாரங்கள்.
மாலை யாக்கோபு 3ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் நீங்கள் ஆவியிலே ஆத்துமாவிலே விழிப்பாயிருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.